சண்டை சச்சரவெல்லாம் போயிடும். கேஸு எப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய வழக்குகளுக்கெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் போக்கக்கூடியவள் காளி. ஸ்ரீயானப்பட்டவள். இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். காசியில், இங்கே சென்னையிலலாம் நடந்து, இங்கே கூட ஒரு அகோரி அதை பண்ணார். ஒரு பிரேதத்து மேலே உட்காந்துக்கிட்டு, திருச்சி பக்கத்தில் நினைக்கிறேன். நார்த் இந்தியாவில் பார்த்தேன்னா மணிக்கண்ட் காட்டில் மார்பகம் வெடிக்கணுமா, அந்த மார்பகம் வெடித்தா அந்த ரத்தமானப்பட்டது நம்ம சரீரத்தில் பட்டால் எப்படி பரமேஸ்வரர் பெரிய ஒரு அரக்கனுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறான். நீ என்ன வேணா பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்னா தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. பலி கொடுக்கறது, ரத்தத்தை எடுத்து நாக்கில் தடவிக்கிறது, உடம்புல தடவிக்கிறது, அதெல்லாம் பண்ணால் ஒரு விஷயம் சித்தி ஆகிடுமானா ஆகாது. எனக்கு தெரிஞ்சு பில்லி சூனியெல்லாம் இல்லை. மாந்திரிகன்னு ஒன்று பண்ணவே முடியாது. எவன் ஒருவன் பண்ணுறானோ அவன் ரத்தங்காவை பண்ணி நாக்கில் தடவிக்கிறான், அவன் ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறான்னா அவன் பயப்படுறான்னு அர்த்தம். ஸ்ரீராம் குருஜி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ வித்யா பாலாம்பிகை உபாசகர் ஸ்ரீராம் குருஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இந்த காளி வழிபாடு அப்படின்றது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு உக்கிரமான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ரேரான சில கோவில்களில் தான் காளியோட சிலைகளே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடுகளிலே காளி வழிபாடு பண்ணுறாங்க. அது ஒரு உக்கிர தெய்வம் அப்படின்றத தாண்டி காளியை வழிபட்டால் நமக்கு பல சக்திகள் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்திருக்கு. காளினா உக்கிர தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் என்ன? சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே தும் துர்கே பகவதி மனோ அகம் மதமதா ஜிக்வா பிசாச்சயோத்சாதயோத்சாதயா ஹிததிருஷ்டி ஹரிததிருஷ்டி பரதிருஷ்டி சர்ப்பதிருஷ்டி சர்வதிருஷ்டிம் நாசய நாசய கும்பத்ஸ்வாகா. காளிங்கிறவர் ரொம்ப சாந்த ஸ்வரூபி. ஈஸ்வரத்தை சண்டை சச்சரவெல்லாம் போயிடும். கேஸு எப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய வழக்குகளுக்கெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் போக்கக்கூடியவள் காளி. அதனால் அவளை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அவளை பார்த்து பயப்படணும் அப்படின்னா முதல்ல அம்மாவை பார்த்து பயப்படணும், அப்பாவை பார்த்து பயப்படணும். நம்ம யாரும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பயப்படுறதில்ல. அக்காவை பார்த்து பயப்படணும், தங்கச்சியை பார்த்து பயப்படணும், ஒரு மனைவியானப்பட்டவளை பார்த்து பயப்படணும். மனைவி அப்படின்னா தர்ம பத்னி எப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, ஜேஷ்ட சகோதரி அக்கா எப்படி சொல்கிறோமோ, கனிஷ்ட சகோதரின்னு எப்படி தங்கையை சொல்கிறோமோ, ஜேஷ்ட பிராதா எப்படின்னா ஜேஷ்ட பிராதானா அண்ணான்னு பேர், கனிஷ்ட பிராதா சின்ன தம்பின்னு, மாதா பிதா. என்னன்னா கடவுளுங்கிற ஒரு அமைப்பே காளி ரூபமாக வந்தது தான். அவள் 10 கையோட நாக்கை நீட்டிக்கிட்டு உக்ரகமாக சூலம் அவள் கையில் மட்டும்தான் கீழ் நோக்கி இருக்கும். வக்ரகாளிம்பாங்க, பத்ரகாளிம்பாங்க, சாமுண்டிம்பாங்க, தட்சிணகாளிம்பாங்க. அந்த காளியானப்பட்டவளுக்கு ஏன் அந்த உக்ரகம் அப்படின்னா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறது மாம்ச நத்தியாகா, மாம்சத்தை திங்கிறவ, பிணங்களை திங்கிறவங்க அப்படி. ஆமாம். அது என்னன்னா அகோரி அப்படின்னா, அகோரிலாம் நிறைய பார்த்தீங்கன்னா காசியில் காளி பார்த்தீங்கன்னா பிரபாகமாக இருப்பாள். நிறைய பேர் எதுக்காக காளியை வழிபடுவாங்க அப்படின்னா இங்கே சென்னையிலலாம் நடந்து, இங்கே கூட ஒரு அகோரி அதை பண்ணார். ஒரு பிரேதத்து மேலே உட்காந்துக்கிட்டு, திருச்சி பக்கத்தில் நினைக்கிறேன், பிரேதத்து மேலே உட்காந்துக்கிட்டு காளியோட ஜபங்கள்லாம் பண்ணார். எதுக்காக பண்ணுறது அப்படின்னா இங்கெல்லாம் பண்ணால் நம்ம அது தப்பு, அது தெரியாதுங்கிறதுனால. நார்த் இந்தியாவில் பார்த்தேன்னா மணிக்கண்ட் காட்டில் மார்பகம் வெடிக்கணுமா, அந்த மார்பகம் வெடித்தா அந்த ரத்தமானப்பட்டது நம்ம சரீரத்தில் பட்டால் அம்பாலோட கடாட்சம். என்ன கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னா வாக் சித்தி, சகல விதமும் நான் என்னால் எல்லாமே பண்ண முடியும்னு வச்சுங்களேன். ஆனால் எவன் ஒருவன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போய் பண்ணுறானோ அவன்கிட்ட பொறுமை இருக்கணும். காளியை வணங்கக்கூடிய ஒரு ஆட்கள்கிட்ட பொறுமை நிறைய இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு அம்பாலை வழிபட்டாலே
நம்மளுக்கு வாக்பலிதம் வந்துடும். அந்த வாக்பலிதம் வந்தால் ஒருத்தனை திட்டத்தோணும், திட்டக்கூடாது. காலியானப்பட்டவள் உக்ரகமானவள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ரொம்ப சாந்த குழந்தவ. அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு, மா தாயே நீ இது பண்ணி கொடுறான்னா டக்குன்னு நடத்தி கொடுத்துருவாங்க. அவள் ரூபம் இப்போ நான் போட்டிருக்கிறது ரெட் கலர் தான். ஏன்னா நம்ம கையில் சூலம் போட்டிருக்கோம். ஏன் ஒரு ஒரு ஐயரானப்பட்டவர் பிராமணனாக பிறந்து இந்த பச்சை குத்திக்க கூடாதுன்னு சாஸ்திரத்தில் இருக்கு. ஸ்ரீவித்யா உபாசகம் பண்ணும்போது சொப்பனத்தில் அம்பாள் வந்து விளையாடுவாள். எப்படி வருவான்னா, ஒரு ஸ்ரீயானப்பட்ட ரதியாக வந்தால் என்ன நடக்கும், நான் எப்படி அவளை நான் பாவிக்கணும் எப்படின்னா, ஒரு பொண்ணானப்பட்டவளாக வருவாள், ஒரு ரதியாக வருவாள். அவளை நான் என்ன பண்ணணும்னா என் அம்மாவாக பார்க்கணும், என் தாயாக பார்க்கணும், என் தங்கச்சியாக பார்க்கணும், என்னோட சகோதரியாக பார்க்கணும், என் பத்னியாக பார்க்கணும். பத்னியாக பார்க்குற சமயத்தில், நார்மல் சமயத்தில் ஒரு பத்னியை பார்த்தா என்ன ரூபம் நம்மளுக்கு தோணுமோ அதை அவள்கிட்ட பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்குற சமயத்தில் அவள் சொல்லுவாளாம், இவன் என் மகன் டிசைட் பண்ணுவாளாம். சொப்பனத்தில் வருவாளாம். சொப்பனத்தில் வரும்போது நம்ம இந்த மாதிரிலாம் சொப்பனங்கள்லாம் வரும். சக்தி என்னன்னா, எப்படி பரமேஸ்வரர் வந்து பெரிய ஒரு அரக்கனுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறான், நீ என்ன வேணா பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான்னா தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. பலி கொடுக்கறது, ரத்தத்தை எடுத்து நாக்கில் தடவிக்கிறது, உடம்புல தடவிக்கிறது, அதெல்லாம் பண்ணால் ஒரு விஷயம் சித்தி ஆகிடுமானா ஆகாது. இந்த காளி உபாசகம் பண்ணணும். உபாசகம்னா அவளையே நினச்சிட்டு இருக்கணும், அவளையே தபஸ் பண்ணணும். அப்படி ஒருவனால் மட்டும்தான் சில விஷயம்லாம் பண்ண முடியும். அப்படியே பண்ணுறான் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இவன் சொல்லிட்டா நடந்துடும், மாந்திரீகம் தாந்திரீகம் அதெல்லாம் பண்ணலாமா, பில்லி சூனியம்லாம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு பில்லி சூனியம்லாம் இல்லை. மாந்திரீகம்னு ஒன்று பண்ணவே முடியாது. எவன் ஒருவன் பண்ணுறானோ அவன் ரத்தங்காவை பண்ணி நாக்கள் தடவிக்கிறான், அவன் ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறான்னா அவன் பயப்படுறான்னு அர்த்தம். இது நடக்கும்னு சொல்கிறான். இப்போ இந்த காளி உபாசம் பண்ணுறவங்க கிட்டலாம் போனீங்கன்னா மூஞ்ச பார்த்தே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் அவனோட ஒரு மகத்துவமே. அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பண்ணணும். நம்ம கூட இங்கே காளி தான் வணங்குறோம். இப்போ இங்கேயும் நீங்க தான் காளி தான் வச்சிருக்கீங்க. இந்த காளியோட அந்த ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லை, எல்லா காளியோட ரூபம் அது உக்கிரமா இருக்கிறதுக்கான காரணமே வந்து சிவனை காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறது. சேம் அப்படிதான் இருப்பாங்க. அந்த 10 கைகளோட அப்படியே ரொம்ப உக்கிரமா அந்த நாக்கு வெளியே நீட்டி அப்ப அந்த வதம் செய்யற கோலத்துல இருக்கிறதுனால தான். இந்த கோலத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு, பார்வதிய கிட்ட கோவப்படுறார் பரமேஸ்வரர். அவ அப்பா தக்ஷன் யாகம் பண்றார். பார்வதிய எரிச்சுப்படுறார். எரிச்சிட்டு ரூபம் வரவே ஒரு ரூபம் வருது இல்லையா, அதுதான் காளி ரூபம். சுடுகாட்டுலேருந்து மண்டவோட எடுத்து மாலையா போட்டுக்கிறா. அது நம்ம ஆடை வெட்டினா அந்த ரத்தத்தை தூக்கி சாப்பிட்டா நம்மளுக்கு பலம், அதெல்லாம் இல்லை. மண்டவோட ஏன் போட்டுக்கிறா அப்படின்னா, ஸ்மசான ரூபே தட்சிணகாளிகி, ஸ்மசானத்தில் மண்டவோட எடுத்து மாலையா போட்டுக்கிறா. ஏன்னா தன் கோபமானப்பட்டது பரமேஸ்வரர் தெரியுமா, நான் உன்னை இதுக்காக தான் இந்த வதம் பண்ணேன் அப்படின்னு அவர் நிரூபிக்கிறார். கால்யாக ரூபாக சயனாக அகம் சாந்த ஸ்வரூபிகி. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கையில் சூலம் இருக்கும், ஒரு கையில் அருவா இருக்கும், செங்கு சக்கரம் இருக்கும், ஒரு பக்கம் வில்லு இருக்கும், ஒரு பக்கம் என்னென்ன ஒரு ஆயுதம் இருக்கோ எல்லாமே இருக்கும். நம்ம அதனாலேயே இவளை பார்த்து பயப்படுறோம். பரமேஸ்வரர் கீழே படுத்துன்னு இருப்பார். பரமேஸ்வரரே சொல்கிறாராம், நான் உன்னை பஸ்மம் பண்ணேன், அதனால் உன் சரணாகதி. அதனால் நிறைய பேர்கிட்ட நான் நிறைய சொல்லுவேன். என்னென்னா, எவன் ஒருவன் தர்ம பத்தினியை ஒழுங்காக பார்த்துக்கிறானோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது வேற, பொண்டாட்டி பேச்சை கேட்குறதுனே சொல்லுவோமே, அப்படி கேட்டுட்டான்னா அவனுக்கு வேண்டியதை நடந்துடுமா. காளி என்ன சொல்கிறான்னா, ரூபாக அகம் தேவாக. அவள் போட்டிருக்கிற வஸ்திரம் அந்த ஆசனமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலரில் தான் இருக்கும். ஏன்னா ரெட் கலர் வந்து அவளுக்கு பிடிச்சது, மஞ்சள் கலர் பிடிச்சது, பச்சை கலர் பிடிச்சது. அந்த கலரில் இருக்கிற சமயத்தில் நம்ம பயம் வருது. இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பயம். ஆனா காளினா கருப்புன்னு தானே சார் நம்ம சொல்றோம்.
எப்படின்னா இப்போ நான் ஒருத்தனை பயமுறுத்தணும்னா நான் என்ன பண்ணுவேன், சில இந்த ரூபம் இருந்ததுன்னா பயப்பட மாட்டான். நான் என்ன பண்ணுறேன், ஆக்ரோஷத்தில் ஸ்மசானத்தில் இருக்கிற பஸ்மத்தை எடுத்து மூஞ்சில பூசிக்க. அவள் கருப்பு கிடையாது, அம்பாள் கருப்பு கிடையாது. அம்பாள் அழகு. அவள் ஜிமிக்கி போட்டு ஆடுறதும் அதுதான் அந்த காலத்தை சொல்லுவாங்க, மஞ்சள் தேய்ச்சி குளிங்க. பயம் எப்படின்னா, அந்த காலத்தில் கிராமாந்தரத்தில் ஒரு கிராமம் விட்டு ஒரு கிராமம் போகணுன்னா அப்படியே மயான அமைதிம்பாங்க. மயான அமைதினா என்ன, மயானத்தில் மட்டும்தான் அமைதி இருக்கும், அதனால மயான அமைதியாக இருக்கும். 4 மணிக்கு 5 மணிக்கு மேலே ஊர் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படிலாம் இல்லை, விடிய விடிய ஊரை சுற்றுறோம். இப்போ இருக்கிற கல்ச்சரில் அவள் கருப்பாக இருக்கா அதனால் பயமாக இருக்குது, நீல ரூபமாக இருக்கா பயம். நிறைய பேர் அலங்காரம்லாம் பண்ணிக்கிறாங்க, காலி அலங்காரம். சாமி வருது, சாமி வரும்போது அவன் என்ன நினைக்கிறோன்னா சும்மா ஆடுறாங்க அவங்க அப்படின்னு. அதான் இல்லை, அம்பாள் ஆட்கொள்வார். என்னை எவன் ஒருவன் தட்சிணகாலியை நமோ நமஹா அப்படின்னு சொல்லிட்டாலே அவள் ஆட்கொள்றா, அவளோட ரூபம் வருது, வைப்ரேஷன் வருது, அதனால நம்ம சுவாமி